சித்து, செல்லம்மா 2 பேருமே சேர்ந்து பணத்த எப்படியாவது ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே கேட்குறாங்க. பணம் வேணும், இந்த மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல, இல்ல அவ்ளோ பணம்லாம் என்னால குடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து வராங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்களும் அதே பதில சொல்றாங்க. பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டே இருக்காங்க. என்ன சார் பணமே கிடைக்கல. இப்ப என்ன சார் பண்றது? அந்த வீட்ட எப்படி தான் மீட்கிறதுன்னே தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க செல்லம்மா. அதுக்கு சித்து சொல்றாரு, "கண்டிப்பா பணம் கிடைக்கும். இரு, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே போய் கேட்குறாங்க. ஆனா ஒருத்தர் கூட பணம் குடுக்கவே இல்ல. "ஆமா செல்லம்மா, நீ சொன்ன மாதிரி யாருமே பணமே குடுக்க மாட்றாங்களே. என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு சித்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்ட்டா மேகா வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, "என்ன செல்லம்மா, எல்லா இடத்துலயும் போய் பணம் கேட்டியா? உனக்கு ஒருத்தர் கூட குடுத்துருக்க மாட்டாங்களே." அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அத கேட்ட உடனே செல்லம்மா யோசிக்கிறாங்க. "இதெல்லாம் பண்ணது நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செல்லம்மா. "ஆமா, நான் தான் பண்ணேன். எல்லார்கிட்டயும் போயிட்டு உனக்கு பணம் குடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்பதானே நீ அந்த வீட்ட மீட்க மாட்ட." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது செல்லம்மாக்கு. போட்டு அடிக்கிறாங்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா உனக்கு நீ இதெல்லாம் பண்ணியிருப்ப? அப்பாவோட வீட்ட ஏலத்துக்கு கொண்டு வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்க. இன்னுமா இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா செல்லம்மா அடிக்கிறாங்க. "விடுங்க செல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சித்து கூட்டிட்டு போறாரு. "இங்க பாருடி, நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னொரு வாட்டி இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த வீட்ட நான் மீட்டு காட்டுறேன். பார்க்குறியா? 4,50 கோடி ரெடி பண்ணி அந்த வீட்ட கண்டிப்பா எங்க அப்பாக்கு வாங்கி தருவேன். பார்க்குறியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சவால் விடுறாங்க. "போ, போ, உனக்கு எங்கேயுமே பணமே கிடைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அங்கருந்து வராங்க செல்லம்மா. வீட்டுக்கு வந்தோனே நடந்த எல்லாத்தையுமே லட்சுமி மகேந்திரன் கிட்ட சொல்றாங்க. அத கேட்ட உடனே லட்சுமி மகேந்திரன் 2 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மேகா இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்காளா? அந்த இடத்த வச்சு அடமானம் வாங்குனதே தப்பு. அத மீட்க விடாம பணம் குடுக்காத அளவுக்குலாம் பண்றாளா? கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "கண்டிப்பா பணம் கிடைக்கும் செல்லம்மா. அந்த மேகா திருந்தவே மாட்டா. அவலாம் அப்படிதான்" அப்படின்னு.